கடலைப்பருப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அதை கடலைப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு அதை 2 ட்ரிப் அலசி விசில் விடணும், 3 விசில் விடணும். கடலைப்பருப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு 5 விசில் விட்டு வேக விட்டுக்கணும். வெந்த பிறகு அதை எடுக்கணும். அதில் இது கொண்டைக்கல்லையும் சேர்த்து வேக வச்சுக்கணும். இதை வேக வச்சதை வடிகட்டிக்கணும். கடலைப்பருப்பு நல்லா அந்த மாதிரி மசிகிற அளவு வேகணும். வெந்த பிறகு எள்ளு கொழுக்கட்டைக்கு சர்க்கரைக்கு இதை எடுத்து வெள்ளத்தை உருண்டை வெள்ளத்தை எடுத்து இந்த சர்க்கரை கட்டையில் வச்சு செதுக்கிக்கணும். வெள்ளத்தை இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும். திருவி வச்சதை அந்த எள்ளு கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி நைஸாக திருவி வைக்கணும். கேரட்டில் திருவுனதில் இதை எள்ளு கொழுக்கட்டையில் தேவையான அளவு கலந்துக்கணும். வெந்த பிறகு அடுப்பில் அதுக்கு தேவையான சர்க்கரையை வச்சு பால் காய்ச்சிக்கணும். கொஞ்சம் போல் இப்படி தண்ணி தெரிச்சா போதும். தெரித்து பால் காய்ச்சணும். நல்லா வெல்லம் உருகி வர வரை பால் காய்ச்சணும். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு மசித்த பிறகு நம்ம பால் காய்ச்சணும்னா வெல்லம் அதை இதில் ஊற்றிடணும். ஊற்றி இதை நல்லா அப்படி கிளறிடணும். கிளறிட்டு வதக்கி வச்சுருக்கோம்னு தேங்காய் பூ அதை அதில் தூவிடணும். தூவி நல்லா தெம்பிடணும். இதில் கொஞ்சம் ஏலக்காயும் சுக்கும் போடணும். சுக்கு வந்து கடலைப்பருப்பு வாயுவா, அதனால சுக்கு போடணும். சுக்கு நல்லா 1 ஸ்பூன் போடணும். ஏலக்காய் ஒரு கொஞ்சம் போட்டு அது கிளறி வச்சிடணும். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கணும். கருப்பு எள்ளு எடுத்து வறுத்துக்கணும். சுத்தம் பண்ண எல்லாம் இருக்கணும். எடுத்து பொரிகிற வரையும் வறக்கணும். லேசாக பொரிஞ்சோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஆறின பிறகு ஒரு சுற்றிடணும். இந்த மாதிரி லேசாக சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டனால படப்படன்னு சத்தம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எல்லாம் வறுத்த பிறகு இந்த மாதிரி மிக்சியில் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கணும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். தேங்காயை திருவி வடை சட்டியில் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நுணுக்குன எள்ளை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். தேங்காய் பூ வதக்கி வச்சுருக்கோம்ல, நல்லா வதக்கி வச்சதில் ஒரு 1.5 கரண்டி போடணும். திருவி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு 2 கை போடணும். ஏலக்காய் தூள் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போட்டால் போதும். போட்டு அந்த துணியோண்டு உப்பு போடணும். உப்பு எதுக்கு போடுறோம்னா வெல்லம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தான் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறிடணும். எள்ளு கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை மாவில் வச்சு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு இடித்து அவிச்சதை எடுத்துக்கணும். அதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டு சுடு தண்ணியை அதில் கொதிக்க வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை தான் அதில் ஊற்றணும்.
தண்ணியை சுற்றியெல்லாம் நல்லா ஊற்றி ஒரே இடத்துல ஊற்றாம சுற்றி ஊற்றி கிளறணும். கிளட்டி இந்த பதம் வந்தோடனே ஆறின பிறகு கொழுக்கட்டை மாவு செய்ய வேண்டியது. இது மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கணும். இதில் வச்சு கொழுக்கட்டை செய்ய வேண்டியதுதான். கொழுக்கட்டை அச்சு எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா இறுக்கி மூடிக்கிட்டு உள்ள மாவு வச்சு அப்படியே சுற்றியெல்லாம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு எள்ளை சின்ன சின்னமாக உருட்டி வச்சுருக்கேன். அது உருண்டையை உள்ளே வச்சு கொஞ்சம் மாவு எடுத்து எல்லாம் மேலே மூடிடணும். எள்ளு கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். பருப்பு கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி அச்சில் எண்ணெய் ஊற்றிட்டு உள்ள மாவை வச்சு சுற்றிலும் அமுக்கிட்டு கடலப்பருப்பை கொஞ்சம் அப்படி உருண்டை ஊற்றி உள்ளே வச்சிடணும். ஊற்றி வச்சுட்டு மேலே வெல்லம் வச்சு மூடிடணும். வெல்லம் வச்சு மூடிடணும். இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுக்கலாம். குக்கரில் தண்ணி கொதிச்சோடனே தட்டை வச்சு துணியை போடணும். இலை வச்சும் போடலாம், துணி வச்சும் போடலாம். நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் அதில் உள்ளே வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு கொழுக்கட்டை எடுக்க முடியும். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெந்தவனை வச்சு எடுத்து சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி 2 பூர்ண கொழுக்கட்டையும் எள்ளு கொழுக்கட்டையும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். எள்ளு கொழுக்கட்டை, பருப்பு கொழுக்கட்டை, கொண்டக்கடலை, சாதா கொழுக்கட்டை, எள்ளு உருண்டை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.